இவர் வந்து இங்க நான் கரூர்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அது என்ன நீங்க கேக்குறாங்க பேசுங்க சார். இப்போ என் பேர் பாத்தீங்கன்னா எங்க ஊரை பார்த்தா நாங்க 3 பேர் வந்து திக்கிதான் பேசுவோம். இப்ப நாங்க எங்க மாதிரி திக் பேசுறதுல வந்து ஒன்னா ஒரு குரூப் மாதிரி சேர்ந்து ஓனா நாங்க வந்து காசு பண்ணுவோம். நாங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க திக் வந்து மீன் தான் பண்றோம். இதுல ஒரு செக்மெண்ட் தான் எங்க ஸ்டாண்டர்ட் சார். இப்போ நீங்க வந்து நீங்க எங்களோட திக்கி பேசினா எப்படி போகும்? எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காம நீங்க பேசினா அது நார்மலா இதாயிருமா இல்ல அந்த மீட்டிங் அதுக்கு தான் வந்து நாங்க மீட்டிங் போடுவோம். அவங்க வந்து எங்களோட இருக்கார்ல எங்க அந்த குரு வந்து மணிமாறன் ஐயா அக்னியா சார் ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும் அப்படின்னு. ஆமா எங்களுக்கு நீங்க வந்து எங்களை மாதிரி பேசுங்க. உங்க ஃப்ரெண்ட்ல உங்க ஃப்ரெண்டு எங்க ஃபேமிலி இல்ல சொந்தக்காரங்க யாருன்னா இருக்காங்க இப்போ வந்து அப்படியே இருக்காங்க. ஆமா ஆமா. எங்க குரூப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அவங்க குரூப் இல்ல, 1 2 அந்த மாதிரி அங்கங்க இருப்பாங்களா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா இந்த சிக்வாய் பத்தி நான் பேச மாட்டேன் வெளியில. இத்தனை வருஷம் 30 வயசு ஆகுது. நான் இத்தனை வருஷம் திக்கிதான் பேசுறேன். முக்கியம் பார்த்தா மத்தவங்க பேசாம விட்டுனால பேச அவாய்ட் பண்ண அதிகமாயிடுது. அந்த மாதிரி நினைக்கிறீங்க. இப்போ என்னன்னா இப்போ நீங்க வந்து எங்களை எப்படி பாப்பீங்க? வித்தியாசமா பாப்பீங்களா இல்ல கேலி பண்ணி பொதுவா? அதாவது இப்ப நம்ம வந்து நம்ம சக ஃப்ரெண்ட்ல நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம் அது மாதிரி. ஏன்னா வந்து இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கு. இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துல வந்து நல்லா பேசுறவங்களே வந்து ஒவ்வொரு விஷயத்துல வந்து ஸ்டக் ஆகும். யாருமே ஃப்ளூயண்டா பேச முடியாது. நானே பாத்தீங்கன்னா நல்லா தான் பேசணும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பேசும். அது வந்து அது வந்து அது ஒரு விஷயத்துல இருக்க தெரியாது. இப்போ இந்த என்ன பண்ண நல்லா பேசுன்றது நீங்க என்ன எங்களோட அட்வைஸ் பண்ணுவீங்க? இல்ல நீங்க என்ன நாங்க திட்டி பேசல, நாங்க இதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்து நாங்க நல்லா பேசுவோம், இல்ல இது எப்படி சரி பண்ணலாம்? அது வந்து நம்மளோட மைண்டு தான். எதுனாலும் நம்ம நல்லா பேசணும் அப்படின்னு நினைச்சு ஆட்டோமேட்டிக்கா அதை மாறிடும். இப்போ வந்து உங்க பையன் இல்ல உங்க பொண்ணு யாராச்சும் திக்குவா இருந்தா நீங்க அவங்களுக்கு எப்படி இது பண்ணுங்க, எப்படி மோட்டிவேட் பண்ணி? அதான் இதே மாதிரிதான். ஏன்னா இப்போ எங்க அப்பா அம்மா பார்த்தா அந்த திக்குவாய் பத்தின அந்த அந்த அவேர்னஸ் இல்லாதனால விட்டுட்டாங்க. இப்போ நமக்குள்ள நம்ம அந்த பேசாம விட்டு என்னாச்சுன்னா இது ஒரு கடத்துல எல்லாரும் பேசவே முடியாத மாதிரி போயிடுச்சு. இப்போ இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா காசு எதுவுமே இல்லாம நாங்க சமைச்சு பார்த்துக்கோம். யூடியூப்ல சேனல் தமிழ் ஒரு சேனல் அந்த சேனலை பார்த்து நாங்க வந்து நாங்க தான் இப்ப நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். நான் இங்க வந்து இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வருஷம் வருவோம். போன வருஷம் மதுரையில போனோம். அதே மாதிரிதான் எல்லா ஒண்ணு சொல்லி அமௌண்ட் போடுற கம்யூனிட்டி மாதிரி பண்ணி இந்த மாதிரி வந்து என்னம்னா வீட்டுல போனாங்க இது பண்ணணும். பதக்கம் நீங்க வந்து அடுத்தவங்க வந்து தப்பா நினைச்சிருவாங்க. பதட்டத்திலேயே வந்து இந்த பதட்டம் வந்து எல்லாருமா நார்மலா வந்து பதட்டம் வந்து எல்லாருமே அது அதுதான் அந்த அதுலயும் பேசுற மாதிரி இப்ப நாங்க வந்து எல்லாருக்குமே நல்லா போல பேசிட்டு இருக்கோம். எங்க ஊருக்கு இப்போ எதனால வந்திருக்கோம்? உங்களுக்கு என்ன எதனால வந்து பாடியில ஒரு ஹார்மோன் இந்த மாதிரி இருக்கலாம் என்னோட அபிப்பிராயம்.
இது வந்து நான் வந்து ஒரு பழக்க வழக்கம் நான் திக்கு வாங்கி முதல்ல வந்து என்று வந்து ஆள் மனசுல குறைஞ்சி நாங்க வந்து திருச்சி வந்து யாரையும் பேசாம இந்த மாதிரி பொது இடங்கள்ல வந்து பேசாம நிறைய வந்து தாழ்வு மனப்பான்மை. அதனால அதனாலதான் உங்க வீட்டு உங்க தச்சவங்க யாராச்சும் உங்க பிள்ளைங்களோ இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணா நீங்க வந்து நல்லா பேச விடுங்க, ஃப்ரீயா பேச விடுங்க, கூட்டு சொல்லி. அதனால அண்ணாமலை அவர் அப்படிதான், அவர் திருவாய் தான் ஸ்கூல் படிக்கும் போதுதான் அவங்க ஸ்கூல் டீச்சர் அவரை கண்டுபிடிச்சு அவரை எல்லாம் எல்லாருமே குழந்தைங்க பேச வச்சு நீங்க வந்து அவரு நல்லா பேசுற வைத்தியம் செய்ய நீங்க அவருக்கு திருவாய் நபர் தான். சரியா இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க. ஆமா, அவர் திருவாய் நபர் தான். நானும் திருவாய் தான். என்ன கிளாஸ்ல என்ன கண்டுபிடிச்சு என்னை நல்லா பேச வச்சு கையல்ல காலையில இருந்தோடனே அண்ணாமலை நீங்க எதிரிங்க நீங்க பேச சொல்லி பேச வச்சு அதுதான் நான் இந்த ரெடி தான். ஒரே ஒரு ஹெல்ப் மாட்டேன்னா இந்த தமிழ் வந்து மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னா, இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நான் தீன்னு சொன்னோன்னா ஆப்போசிட்ல சொல்றாங்க கேட்டாங்க. அந்த மாதிரி அவங்க முடிக்காம நாங்க கொஞ்சம் சிக்கினாலும் எங்களை பேச விட்டாலே அந்த இது வந்து இப்ப நான் வார்த்தை இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா என் பேர் வந்து என்ன ஆகும், நான் தீனி எடுத்தாலே விஜயசேகர் கேட்பாங்க, விஜயேஷா விஜயப்பானு அப்படின்னா ஓகே நம்ம பேச மாட்டாங்க கொடுக்குது. நெக்ஸ்ட் டைம் என் பேர் சொல்றப்ப நீ குவான்டைம் சிக்கனி அந்த மாதிரி ஒரு மென்டல் மாதிரி வருது. நீங்க கேள்வி. ஆமா, எனக்கு காலேஜ் தேர்ட் இயர் போறேன். இப்போ ட்ரைனிங் எல்லாம் போகுது, வரப்போகுது. அதனால குரூப் ஜாயின் பண்ணி கண்டக்ட் பண்றீங்களா மாதிரி வருஷத்துக்கு 2 டைம்ல ஒரு டைம் அந்த மாதிரி நீங்க வந்து ஒரே இடத்துல இன்னும் ஒரே ஊர்ல இல்ல வேற வேற ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்க யாரெல்லாம் திருப்பதி நபர்களோ அவங்க எல்லாம் ஒன்னா எனக்கு குரூப் இருந்துச்சு. மாதிரி வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப் அன்னைக்கு தர வந்து அவங்க ட்ரைனிங் எல்லாம் பண்ணி அது பண்ணுவோம். 10 நாள் ஒன்று சேர்ந்து அங்க தர ட்ரைனிங் எல்லாம் பண்ணி மத்த ப்ரோக்ராம் மாதிரி நடத்துவீங்களா? அதான் 2 நாள் மீட்டிங், இன்னைக்கு நாளைக்கு மீட்டிங் ஆன்லைன்ல நாங்க இதர கனெக்ட் பண்றோம், ஜிமெயில் கனெக்ட் பண்றோம், ஜூம் மீட்டிங் கூகுள் மீட்டிங் வைப்பாங்க. ஒன்னு புரியுங்க எங்க நாங்க வந்து டெய்லி டாபிக் போறோம். வந்து இன்னைக்குள்ள ஒர்க் பண்ணோம், அதுல வந்து கண்டக்ட் பண்றோம், வாய்ஸ் மெசேஜ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு, வீடியோ ஆடியோ எல்லாமே. இது நான் பேச போற வாய்ஸ் வந்து நான் டெய்லி மீட்டிங் பண்ணிட்டே இருக்கீங்க. நாங்க டெய்லி மீட்டிங் வச்சு மீட்டிங் கேட்குவோம். நான் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் திக்வாய் பத்தி பேசுறேன். ஏன்னா இது வந்து நம்ம வில்லேஜ் சைடு உள்ள வந்து இது பத்தி அவரஸ்ல நம்ம மனசுல ஒரு பயம் இருக்குது. பாரு இவரே திக்கி பேசி வீடியோ போறாரு, அப்ப வந்து அவங்க ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க. இது மாதிரி இவன் ஸ்டாண்டர்ட் ட்ராக் பண்ணி போட்டோ போடுறோம். எங்க ஊர் இதுல யார் யாரு பயப்படுறாங்களோ அவங்க மைண்ட்ல வந்து அந்த இது வந்து நாங்க வந்து என்னன்னா ஒரு என்ன சொல்றது, நாங்களே ஹெல்ப் பண்ணி நாங்களே தான் வரணும். அதுக்கு வந்து இந்த பொதுமக்கள் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுவோம். அந்த நாங்க திக்கி பேசுறது ஒரு 2 செகண்ட் ஒரு 4 செகண்ட் ஆகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பண்ணி நாங்க வந்து ரிப்ளை பண்ணணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் திட்டோம், இதே உங்களுக்கு செகண்ட் டைம் கேட்டா பக்காவா கேட்டேன். நான் திக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் வந்து திக்காம பேசுறது நம்ம சிக்கிறதை வந்து சொல்லிட்டோம். நான் என்ன பேசணும் இதுக்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் திக்காம பேசணும், நல்லா பேசணும், அந்த பழைய மதத்துல ரொம்ப நன்றிங்கண்ணா உள்ள பேசுறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் வந்து மத்தவங்க வந்தாச்சுக்கு டைம்ல பாப்பா பண்றாங்க. நீங்க உள்ள வந்து ஒருத்தர் நன்றி. ஒரு வீடியோ உங்க பேர்னா நீங்க எந்த திருப்பூர் தானே சொந்த ஊரு? சரிண்ணா நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நீங்க வந்து கோயம்புத்தூர், நீங்க கரூர்ண்ணா. இந்த ஈவெண்ட்கான நீங்க வாங்க. ஆமா ஆமா வாங்க ஊரு.